அனைவருக்கும் வணக்கம். சுவிதார் மேஜர் ஆல் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன் கோர் ஆஃப் ஜெனரல்ஸ், செக்ரட்டரி எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக். 8th CPC பற்றி அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் மத்திய அரசால் மேற்படி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. முன்னாள் முப்படை வீரர்கள் சார்பாக ஒரு சில கோரிக்கைகள் அடங்கிய மனு தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக்கில் இருந்து இராணுவ தலைமையகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதில் முதல் 2 கோரிக்கைகள் முக்கியமாக MACP அண்ட் ப்ரொமோஷன். MACP என்பது மாடிஃபைடு அஷ்யூர்ட் கேரியர் ப்ரோக்ரஷன். 1 ஜனவரி 2006க்கு பின்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு அதற்கான பயன்கள் கிடைத்து வருகின்றது. ஆனால் 1 ஜனவரி 2006க்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு அதற்கான பயன்கள் கிடைப்பதில்லை. இதனால் ஓய்வூதிய வித்தியாசங்கள் அதிகம் உள்ளது. ஆகையால் கோரிக்கை என்னவெனில், MACP என்பது அனைத்து முன்னாள் முப்படை வீரர்களுக்கும் எப்பொழுது ஓய்வு பெற்றிருந்தாலும் அந்த பயன்கள் கிடைக்க வேண்டும் என்பது பற்றி ஒரு விரிவான கோரிக்கை மனு. 2வது ப்ரொமோஷன், அதாவது MACP படி அவர்களுக்கு அந்த 3 MACPயில் உள்ள 8 வருஷம் பின்பு, அப்புறம் 16 இயர்ஸ், அப்புறம் 24 இயர்ஸ். ஆனால் ப்ரொமோஷன் கிடைக்கும்போது, அதற்கான ப்ரொமோஷன் கிடைக்கும்போது அவர்களுக்கு இந்த MACPக்கும் ப்ரொமோஷனுக்கும் ஒரு வித்தியாசமான பலன்கள் பெனிஃபிட்ஸ் இருக்க வேண்டும் என்ற மற்றொரு கோரிக்கை. இந்த முழு 2 கோரிக்கைகள் பற்றி விவரமாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல்ஸ். சர்வீஸ்மேன் எக்ஸர்வீஸ்மேன் அவர்களுடைய கோரிக்கை மனு இந்த 8th CPCயில் என்னன்னு கேட்டால் ACP, MACP அண்ட் ப்ரொமோஷன்ஸ். ஃபஸ்ட்டில் இந்த மாடிஃபைடு அஷ்யூர் கேரியர் ப்ரோக்ரஷன். இதுக்கு முன்னாடி ACP என்பது இருந்தது 1 ஆகஸ்ட் 2003 இந்த ACP, MACP வருவதற்கு, இந்த இம்ப்ளிமெண்ட் ஆவதற்கு காரணம் என்னன்னு கேட்டாச்சுன்னா, ஆர்மியை பொறுத்த வரையில் ஆர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ், இதில் எல்லா ஆர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ்லேயும் அந்த ப்ரொமோஷன் பாலிசிங்கிறது ஒன்று போல் கிடையாது, வித்தியாசமாக இருக்கும். அதனால் ஒரே டேட்டில் என்ரோல்மெண்ட் ஆனாலும் அவங்க அவங்களுடைய ட்ரேட்ஸ் வித்தியாசப்படும் போது அவங்களுடைய ப்ரொமோஷனுங்கிறது வேறுபடும். ஒரு சிலர் குயிக்காக ப்ரொமோட் ஆகிடுவாங்க, ஒரு சிலர் லேட்டாக ப்ரொமோட் ஆவாங்க. அதே மாதிரி தான் பேஸ்ட் ஆன் தட் ப்ரொமோஷன் அவங்க ரிட்டையர்மெண்ட்லேயும் ஒரே என்ரோல்மெண்ட் ஆகிருப்பாங்க. ஒரு சிலர் சிப்பாயிலே ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க, ஒரு சிலர் சுபிதார் மேஜராக ஆனர் கேப்டன் ஆகிருப்பாங்க. ஏன்னா அந்த ப்ரொமோஷன் பாலிசி வித்தியாசம் ஆகும். அதனால தான் எல்லாருக்குமே ஓரளவு அந்த பெனிஃபிட் கிடைக்கணும் குறிப்பிட்ட ஆண்டுக்கு அப்புறம் அப்படின்னு தான் அந்த ACP என்கிறது ஃபஸ்ட்டில் கொண்டு வந்தாங்க. அதாவது 1 ஆகஸ்ட் 2003 அது 2 அப்கிரேடேஷன். ஒன்று 10 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்று, அப்புறம் 20 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்று. அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு 6th CPCயில் அது மாடிஃபைடு அஷ்யூர்ட் கேரியர் ப்ரோக்ரஷன் என்பது ஆச்சு. அதில் 3 அப்கிரேடேஷன், அதாவது 8 வருஷத்துக்கு அப்புறம் 16 வருஷம், அப்புறம் 24 வருஷம். அதே நேரத்தில் 8 இயர்ஸில் சேம் ரேங்கில் இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த பெனிஃபிட்ஸ் என்பது கிடைச்சது. ஆனால் இது MACPங்கிறது அப்ளிகபிலிட்டிங்கிறது 1 ஜனவரி 2006க்கு பின்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு தான். இதனால் என்னென்னு கேட்டாச்சுன்னா, இந்த 1 ஜனவரி 2006க்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு இந்த MACP என்பது அப்ளிகபிள் கிடையாது. இதனால் அவர்களுடைய ஓய்வூதியம் குறைவு 1 ஜனவரி 2006க்கு பின்பு ஓய்வு பெற்றவர்களோட 1 அல்லது 2 அப்ளிகேஷனை விட குறையும். ஏன்னா 1 ஜனவரி 2006க்கு பின்பு ஓய்வு பெற்றவர்கள் ஒரு சிப்பாய் 16 வருஷம் முடிச்சுட்டு வந்தாச்சுன்னா அவர் அவள்தாருடைய பென்ஷன் வாங்குவார். ஆனால் அதே சிப்பாயி 1 ஜனவரி 2006க்கு முன்னாடி ஓய்வு பெற்றிருந்து 16 வருஷம் 18 வருஷம் முடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு சிப்பாய்க்குள்ள பென்ஷன் தான் கிடைக்கும். ஏன்னா 2006க்கு பின்பு ஓய்வு பெற்றவர்கள் 2 அப்கிரேடேஷன் அவருக்கு கிடைக்குது. ஆனால் முன்னாடி உள்ளவங்களுக்கு சேம் அவங்க என்ன ரேங்கில் வந்திருந்தாங்களோ அதுக்குள்ளே தான் அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். அதனால தான் இந்த கோரிக்கை. என்ன கோரிக்கைன்னு கேட்டாச்சுன்னா, அனைவருக்குமே எப்பொழுது ஓய்வு பெற்றிருந்தாலும் 1 ஜனவரிக்கு 2000க்கு முன்பு ஆனாலும் சரி பின்பு ஆனாலும் சரி அந்த MACPயினுடைய பயன்கள் கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கை. இதோடு சேர்த்து இன்னும் ஒரு கோரிக்கை என்னென்னு கேட்டாச்சுன்னா, ACP பொறுத்தவரை 1 ஆகஸ்ட் 2003 2 அப்கிரேடேஷன், அதாவது 10 வருஷம் அப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் இருந்தது. அப்புறம் மாடிஃபைடு அஷ்யூர் கேரியர் ப்ரோக்ரஷனில் என்னாச்சுன்னு கேட்டாச்சுன்னா 8 வருஷம் 16 வருஷம் 24 வருஷம் 8 வருஷம் அந்த டிஃபரன்ஸ்க்கு அப்புறம் இருந்தது. ஆனால் இப்பொழுது கோரிக்கை என்னென்னு கேட்டாச்சுன்னா 5 வருஷம் இருக்க வேண்டும். அதாவது 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம். ஏன்னு கேட்டால் MACPயில் ஒரு சிப்பாய் 16 வருஷம் ரிட்டையர்ட் ஆகி வர்றப்ப அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு அவள்தாருடைய பென்ஷன், MACP அவள்தார் கிரியருடைய பென்ஷன் அவங்களுக்கு கிடைச்சது. அதே போல் இனிமேல் இந்த 8th CPC பொறுத்தவரையில் இந்த கோரிக்கை என்பது என்னென்னு கேட்டாச்சுன்னா,
அந்த எம்ஏசிபி என்பது 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம். அப்படி 15 வருஷம் அவங்க முடிஞ்சு அவங்க டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு 17 வருஷத்தில் அவங்க ரிட்டையர்ட் ஆகி வர்றப்போ ஒரு சிப்பாயி அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து எம்ஏசிபி கிரேட் நாய்ஸ்பிஆருக்குடையது கிடைக்கும் என்ற கோரிக்கை என்ற அந்த இதை கருத்தில் கொண்டு தான் நாங்கள் இந்த கோரிக்கையை வச்சுருக்கிறோம். ஏன்னு கேட்டாச்சுன்னா இதுதான் கோரிக்கை தான். ஏன்னு கேட்டாச்சுன்னா ஃபஸ்ட்டு 10 and 20 இருந்தது, அப்புறம் 8, 16, 24. இப்போ கோரிக்கை என்பது 5, 10, 15. இதில் நாங்கள் இப்போ இதில் கேட்டிருக்கிறது வந்து மாடிஃபைடு அஷ்யூர் கேரியர் ப்ரோக்ரஷன். இதில் கிளியராக எழுதியிருக்கோம். எம்ஏசிபி இஸ் அப்ளிகபிள் ஃபார் போஸ்ட் 2006 ரிட்டையரிஸ் ஓன்லி. ஸோ January 1st January 2000 retirees of Sipai to Havaldars are receiving less pension than post 1st January 2006 retirees. So, request for applicability of MACP to pre-1st January 2006 retirees to receive equal pension based on rank, group and QAS irrespective of date of retirement to fulfill the accepted ORP definition of Government of India. எப்படி வந்து ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் டெஃபினிஷன் நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்களோ அதனால் எப்பொழுது ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் அவங்களுக்கு ஒரே மாதிரியான பென்ஷன் கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையில் தான் இந்த எம்ஏசிபி கோரிக்கை வச்சுருக்கிறோம். அதே மாதிரி அந்த 3 எம்ஏசிபி ஃபஸ்ட்டில் சொன்னதுனால ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். அந்த 8 வருஷம் 8, 16, 24 என்பதற்கு பதிலாக 5, 10, 15 என்ற கோரிக்கை. இதுதான் ஃபஸ்ட் மாடிஃபைடு அஷ்யூர் கேரியர் ப்ரோக்ரஷன். இந்த கோரிக்கை என்பது எல்லாருக்குமே பொருந்தும். நெக்ஸ்ட்டு வந்து டபுள் இன்க்ரிமெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் டு நெக்ஸ்ட் ரேங்க். இதில் என்னென்னு கேட்டாச்சுன்னா எம்ஏசிபி அண்ட் ப்ரொமோஷனுக்கு ஒரு வித்தியாசம் வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ப்ரொமோஷனுங்கிறது என்னென்னு கேட்டாச்சுன்னா எம்ஏசிபி அப்கிரேடேஷன்ஸ், ஆனால் அவங்க ரேங்க் வைக்க முடியாது, அவங்களுக்கு வந்து அந்த ஃபைனான்ஷியல் பெனிஃபிட் கிடைக்கும். ப்ரொமோஷனுங்கிறது என்னென்னு கேட்டாச்சுன்னா அவங்க வந்து அந்த ப்ரொமோஷன் ஆகிறதுக்கு அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் பண்ணணும், கேடர்ஸ் பண்ணணும், என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவை அதெல்லாம் பண்ணணும். அதோடு சேர்த்து அவங்களுடைய ஏசிஆர் க்ரைட்டீரியாவும் ஃபில் ஆனால் தான் அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொமோஷனுங்கிறது வந்து கிடைக்கும். இப்போ வந்து எப்படின்னு கேட்டாச்சுன்னா இப்போ எம்ஏசிபியை பொறுத்த வரையிலேயும் ஒரு 8 இயர்ஸ் அவங்க வந்து 8 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எம்ஏசிபியில் அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல், அதாவது எம்ஏசிபி கிரேடிங் ஏசிபி 1 அப்படின்னு கேட்டால் சிப்பாய் ஏசிபி 1ன்னு அந்த நாயக்கனுடைய கிரேட். அப்படிங்கும் போது 8 இயர்ஸில் அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டாச்சுன்னா 26,800 ரூபா அவங்களுக்கு இருக்குது. அந்த செல்லில் போய் பார்த்தா 7th சிபிசியினுடைய பே மெட்ரிக்ஸ் செல்லில் போய் பார்த்தா 26,800 இருக்கும். ஆனால் நாயக்கனுடைய இனிஷியல் பே என்னென்னு கேட்டாச்சுன்னா 25,500 தான். ஏன்னு கேட்டால் அந்த 8 இயர்ஸில் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அது கிராஸ் ஆயிடுச்சு. அதனால் அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த 26,800 ஒரு இன்க்ரிமெண்ட் போட்டு அந்த நெக்ஸ்ட்டு நாயக்கனுடைய லெவல் இருக்குது பார்த்தீங்களா, பே லெவல் 4ல் போய் பார்த்தாச்சுன்னா நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் 26,800க்கு ஒரு இன்க்ரிமெண்ட் போட்டால் 800 சம்திங் வரும். அதை ப்ளஸ் பண்ணியாச்சுன்னா 27,900 போய் அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். இதே மாதிரி தான் நாயக் அண்ட் அவல்தாருக்குடைய எம்ஏசிபி கிரேட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறப்ப இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் அந்த எம்ஏசிபி அந்த பே மெட்ரிக்ஸு நான் சொன்னேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சிப்பாய் உங்களுடைய இது வந்து 21,700, நீங்கள் செல் 8 பார்த்தாச்சுன்னா 26,800 இருக்கும். ஆனால் இந்த 26,800க்கு அந்த எம்ஏசிபி கிரேடு நாயக்குக்கு ஏசிபி 1 கிடைக்கிறப்ப ஒரு இன்க்ரிமெண்ட் போட்டாச்சுன்னா அது 800 கூட்டியாச்சுன்னா அது என்ன வருதோ அதுக்கப்புறம் அதை விட சேம் செல் இல்லைன்னா அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் என்ன இருக்குதோ அது இருக்குது. நெக்ஸ்ட் லெவல் வந்து 27,900 ரூபாய். அதுதான் அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு எம்ஏசிபி கிரேட், அதாவது ஏசிபி 1 ஏசிபி 1 சிப்பாய்க்கு வந்து கிடைக்கக்கூடியது, அதாவது எம்ஏசிபி கிரேட் நாய்க்கு உள்ளது. இதே மாதிரி தான் நாயக் கிரேட் அவல்தார் கிரேடுக்கு இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த லெவல் இல்லைன்னா அது எப்படிங்கிறது தான் அந்த இதை பற்றி தான் சொன்னேன். இதில் முக்கியமாக என்னென்னு கேட்டாச்சுன்னா அவல்தார் டு நாய சுபேதார் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு கேட்டாச்சுன்னா 6th சிபிசியை பொறுத்த வரையில் ஒரு அவல்தார்லேருந்து நாய சுபேதார் ஆகிறப்ப அவங்களுடைய கிரேடு பேங்கிறது வந்து 1,400 ரூபா வித்தியாசம் இருந்தது. அதாவது அவல்தாருக்கு வந்து 2,800, நாய சுபேதாருக்கு வந்து 4,200. அப்படிங்கும் போது 1,400 வந்து டிஃபரன்ஸ். அதோடு சேர்த்து ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைச்சாச்சுன்னா 1,900. ஒரு அவல்தார்லேருந்து நாய சுபேதார் ஆயாச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கிளாஸிஃபிகேஷன் அலவன்சஸ் வந்து டெடக்ட் ஆயிரும். அப்படிங்கும்போது 1,600 ரூபா அவங்களுக்கு வித்தியாசம் கிடைச்சிது. இதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டாச்சுன்னா ஜேசிஓஸ் ஆனதுக்கப்புறம் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால அவங்க சுபேதார் மேஜர் ஆனலி ஆகிறப்ப அவங்களுடைய பேவும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ரிட்டையர்மெண்ட் ஆகிற சமயத்தில் அவங்களுடைய பென்ஷனும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் 7th சிபிசியில் என்ன ஆச்சுன்னு கேட்டாச்சுன்னா அவங்க வந்து அந்த லெவல் 6th சிபிசியில் அந்த ஒரு இன்க்ரிமெண்ட்டு தான் கிடைக்கும். ஏன்னா கிரேடு பே கிடையாது. அந்த ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைச்சாலும் எவ்வளோ கிடைக்குது, ஒன்லி லோன் இன்க்ரிமெண்ட், அதாவது 1,200 கிடைக்குது அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்.
அவல்தார் டு நாய் சுபேதார் ஆகிறப்ப, ஆனால் கிளாஸிஃபிகேஷன் அலவன்ஸு 675, அது மைனஸ் ஆயிடுச்சுன்னா வெறும் 525 ரூபா தான் இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி பாருங்கள், 3 மடங்கு குறைஞ்சிருச்சு. அதுவும் எங்கள் 6th சிபிசியில் வந்து 1200 ரூபா கிடைச்சப்ப அதில் 3 மடங்கு குறைஞ்சி 2 மடங்கு குறைஞ்சிருச்சு. 1200 ரூபா எங்கே இருக்குது இன்க்ரீஸ் ஆகிறது, 525 ரூபா எங்கே இருக்குது இன்க்ரீஸ் ஆகிறது அவல்தார் டு நாய் சுபேதார். அப்படிங்கும்போது இதனாலேவேவும் 7th சிபிசியில் 1 ஜனவரி 2016 முதல்லையும் அவல்தார் ஏசிபி 1லிருந்து ஆனரி கேப்டன் வரைக்கும் அவங்களுடைய பேயும் பென்ஷன் குறைவாயிருச்சு. ஏன்னா அவங்க அவல்தார் டு நாய் சுபேதார் ஆகிறப்பவே அவங்களுடைய பே இன்க்ரீஸ் வந்து ரொம்ப குறைவாக ஆயிடுச்சு. இதெல்லாம் பெரிய ஒரு முக்கிய காரணம். அதனால தான் எங்களுடைய கோரிக்கை என்னென்னு கேட்டாச்சுன்னா, எம்ஏசிபிக்கும் ப்ரொமோஷனுக்கும் ஒரு வித்தியாசம் வேணும். ப்ரொமோஷன் ஆகிறது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ப்ரொமோஷனுக்கு அவங்க எல்லாருடைய குவாலிஃபிகேஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணணும். அதே நேரத்தில் ஏசிஆர் கிரிட்டேரியாவும் ஃபுல்ஃபில் ஆகணும். அப்படின்னா தான் ப்ரொமோஷன் ஆக முடியும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த எம்ஏசிபிக்கும் ப்ரொமோஷனுக்கு ஒரு வித்தியாசம் ஏற்படுத்துறதுக்கு, ப்ரொமோஷன் ஆகிறப்ப அவங்களுக்கு வந்து 2 இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும், டபுள் இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும். அப்படின்னா தான் அது ஒரு வித்தியாசம் ஏற்படும். ஆனால் இப்போ எப்படின்னு கேட்டால், எம்ஏசிபி ஆயாச்சு, அப்புறம் ஒரு ப்ரொமோஷன் ஆனாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இன்க்ரிமெண்ட்ங்கிறது கிடையாது. அவங்க ரேங்கை வந்து வேர் பண்ண தான் முடியுமே ஒழிய அவங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட் இல்லை. அதனால தான் ஒரு முக்கியமான கோரிக்கை, ப்ரொமோஷன் ஆகிறப்ப அவங்களுக்கு டபுள் இன்க்ரிமெண்ட் ஆகணும். எம்ஏசிபி கிரேட் வாங்கியிருந்தாலும் நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 8 இயர்ஸ் 7 இயர்ஸில் அவங்க வந்து நாயக் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு டபுள் இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும். அதே நேரத்தில் 9 இயர்ஸில் அவங்க வந்து நாயக் ஆகிறாங்க, 8 இயர்ஸ் முடிஞ்சு ஏசிபி கிரேடு வாங்கிட்டாங்க, எம்ஏசிபி கிரேட், அப்படி ஆகிறப்ப அவங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு எம்ஏசிபி கிரேடுக்கும் அந்த ப்ரொமோஷன் ஆகிறவங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் என்பதற்காகத்தான். இல்லைன்னாச்சுன்னா அவங்களுடைய ஒரு சோல்ஜர்ஸ் வந்து சிப்பாய் டு அவல்தார் அவங்களை என்கரேஜ் பண்ண முடியும், அவங்க சர்வீஸ்லேயும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இல்லைன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வராது, கிடைக்கிற எம்ஏசிபி கிடைச்சிட்டு போகலாம்னு தான் நினைப்பாங்க. இப்படி இருந்தாச்சுன்னா அவங்களுக்கும் அந்த ஃபைனான்ஷியல் பெனிஃபிட் கிடைக்கும். அதே நேரத்தில் இதன் காரணமாக என்ன ஆகும்னு கேட்டாச்சுன்னா, ஜேசியோஸ் அப் டு ஆனரி கேப்டன் வரைக்கும் அந்த அவங்களுடைய பேயும் பென்ஷனும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்குரிய மிக சான்சஸ் இருக்குங்கிறதுக்காக தான் இந்த கோரிக்கையும் நாங்கள் 2 கோரிக்கை வச்சுருக்கிறோம். ஃபஸ்ட்டு எம்ஏசிபி applicable for all, second double increment for and promotions. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் கொடுக்குற பாயிண்டில் வந்து ஒரு 13 பாயிண்ட்ஸ் நாங்கள் கொடுத்துருக்குறோம் தமிழ்நாடு எக்ஸர்சைசஸ் லீக்கிறத. ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் தான் எம்ஏசிபி ப்ரொமோஷன்ஸ். நெக்ஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸ் வந்து என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன். இதுலேயும் எப்படின்னு கேட்டால் 2 விதம் இருக்குது. சர்வீஸில் இருக்கும்போது இறந்து போனால் எப்படி, ரிட்டையர்மெண்ட்டாக இறந்து போயிடுச்சுன்னா எப்படிங்கிற அந்த என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன். அதாவது அடிஷனல் பென்ஷன், அதாவது 80 வருஷத்துக்கு மேலே அடிஷனல் பென்ஷன் வந்து இப்போ கிடைக்குது. ஆனால் அது என்ன கோரிக்கைகள், ஏற்கனவே ஒரு கோரிக்கை நடந்து கொண்டு இருக்குது 65 இயர்ஸ்க்கு அப்புறம் கிடைக்குன்னு. நாங்கள் ஒரு புது கோரிக்கை வச்சுருக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவை பொறுத்தவரை இந்த என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன், அடிஷனல் பென்ஷன் ஃபார் ஓவர் ஏஜ், இது பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த வீடியோ கேட்டமைக்கு மிக்க நன்றி. ஜெய்ஹிந்த்.